சிறகடிக்க ஆசை டுடே பிரமோ இப்போ விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. மனோஜ், நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, நீ வந்து பேசுறது உனக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ட்டு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டேன்றாங்க. அம்மா, நான் போயிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து ரோகிணி எனக்கு கால் பண்ணி எனக்கு மயக்கமாக வருது, எனக்கு எதோ எப்படியோ ஆகுதுன்ட்டு சொல்லிட்டு சொன்னேன். அதனால தான் நான் வந்தேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறேங்க. அப்படியாடா, நாங்கள் எல்லாருமே வீட்டில் தானே இருந்தாங்கன்ட்டு சொல்லிட்டு இப்போ விஜயா இருந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ நான் ரோகிணி வேணும்னு தான் கூப்பிட்டாளான்ட்டு சொல்லிட்டு ரோகிணி இங்கே வாயுங்கன்ட்டு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்றாங்க. உனக்கு மயக்கம் வந்துச்சான்றாங்க. ஆமாத்தான்றாங்க. போதும் நடிக்காத, நீ ஏதோ உண்மையை வந்து மறைக்கிறேன்ட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என் பையன் பேசுவான்ட்டு வந்து நாங்கள் நினச்சேன். அது மட்டும் என்றைக்குமே நடக்காதுன்ட்டு சொல்லிட்டு முத்து வந்து நக்கலா பேசிட்டு இருக்கும்போது இப்போ இருந்துட்டு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் பையனுக்கு வாய்ப்புக்கு தருன்ட்டு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க.